GP la 7th sum, find 3 numbers in GP whose sum is 38 and the product is 1728. GPல நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா 3 நம்பரை let 3 numbers be A by R, A, AR இப்படி தான் 3 நம்பர் எடுத்துக்குவோம். அது மாதிரி ஜிபியில் நம்ம முதல்ல எதை கன்சிடர் பண்ணுவோம்னா ப்ராடக்டை. ஏபியாக இருந்தால் சம் எடுத்துக்கணும், ஜிபியாக இருந்தால் ப்ராடக்ட் எடுத்துக்கணும். அப்போ ஏ பை ஆர் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏஆர் அந்த ப்ராடக்ட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்குன்னா 1728ன்னு கொடுத்துருக்கு. 6 கேன்சல் ஆயிரும். 3 ஏயும் பெருக்குனா ஏ கியூப் வந்து 1728. அப்போ இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த இப்படி போயிட்டு டானா வகுத்தல் சொல்லுவோம்ல அதை போடுங்க. 1728 2ஆல் பண்ணையில் 864, திரும்ப 2ஆல் பண்ணால் 432, திரும்ப 2ஆல் பண்ணால் 216, திரும்ப 2ஆல் பண்ணால் 108, 54, 27, 3, 9, 3, 3. அப்போ இது ஒரு 3, 3க்கு ஒரு 3, இது 3, 2க்கு ஒரு 2, இது 3, 2க்கு ஒரு 2. அப்போ 3 இன்ட்டு இது 3க்கு ஒரு இப்படி எடுத்துக்கணும். இந்த 3க்கு 1 எடுத்துக்கணும் ஏன்னா க்யூபுங்கிறதுனால. அப்போ 3 இன்ட்டு 2 6 இன்ட்டு 2 12. அப்போ ஏ எவ்வளவுனா 12. இந்த மாதிரி தான் ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து எவ்வளவு 12. ஏ கண்டுபிடிச்ச பிறகு அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். சம் கொடுத்துருக்கு. சம்முன்னு சொன்னால் 3 டேர்மே ஆட் பண்ணணும். இது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்குன்னா 38க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. அப்போ ஏக்கு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 12 by R ப்ளஸ் 12 ப்ளஸ் 12R 38. இந்த 12 மட்டும் இப்போ அந்த சைடு கொண்டு போகணும். 12 by R ப்ளஸ் 12R இஸ் ஈக்குவல் டு 38 மைனஸ் 12. இப்போ 12 by R ப்ளஸ் 12R இஸ் ஈக்குவல் டு 26. இப்போ இந்த ஆரை இங்கே எல்சிஎம் எடுத்துடணும். 12 ப்ளஸ் இதில் ஆறு இல்லாததுனால மேலே ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணையில் ஏற்கனவே ஒரு ஆறு இருந்து 12R² வந்துடும். இப்போ இந்த ஆரை இங்கே கொண்டு போயிடணும். அப்போ 12 ப்ளஸ் 12R² இஸ் ஈக்குவல் டு 26R. இப்போ இதை வந்து முதல்ல 12R² எழுதி இந்த ப்ளஸ் 26R இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 26R, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். முதல்ல இதை எழுதி இந்த ப்ளஸ் 26R வந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 26R, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். இதை வந்து எல்லாத்தையுமே 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 6R² மைனஸ் 13R ப்ளஸ் R இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பெருக்குனா 36 வரணும், கூட்டுனா மைனஸ் 13 வரணும். ஐ ஃபேக்டருக்கு போவோம். பெருக்குனா 36, கூட்டுனா மைனஸ் 13. அப்போ 1லேருந்து போட்டு வருவோம். 12 36 வராது, 37 வருது, கழிச்சா 35 வருது. 2 போடுவோம், கூட்டுனா 20 வருது, கழிச்சா 16 வருது. 3 போடுவோம், கூட்டினா 15 வருது, கழிச்சா 9 வருது. 4 போடுவோம், 4 9s ஆர். இப்போ கூட்டுனா 13 வருது, பெருக்குனா 36 வருது. அப்போ இதுதான் ரைட்டு. இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால இது -4, இது -9, -4 -9, ஏன்னா இது மைனஸ். அப்போ இதை கூட்டுனா -13 வரும், பெருக்குனா 36 வரும். இந்த -4ஓட விட்டுறக்கூடாது. இங்கே என்ன மொதல் நம்பர் இருக்கோ அதை கொண்டாந்து இங்கே டிவைட் பண்ணணும். 6 அப்படின்னு டிவைட் பண்ணணும். அப்போ இது 2, இது 3 காமன் எடுத்தடிச்சோம்னா இது 3 3 2. அப்போ வந்து உங்களுக்கு -2/3 -3/2 அது வந்து கிடைக்குது. அப்போ இதோட நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆர் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். அப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஆர் -2/3 இன்ட்டு ஆர் -3/2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஆறால் இந்த இருந்து டிவைட் பண்ணணும். இந்த ஏக்யூவில் கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு இல்லையா, அதால் டிவைட் பண்ணணும். இந்த 6 வச்சு தான் இங்கே டிவைட் பண்ணணும். அப்போ ஆர் -2/3 இஸ் ஈக்குவல் டு 0. ஆர் வந்து 2/3க்கு ஈக்குவல். ஆர் -3/2 0க்கு ஈக்குவல். அப்போ ஆர் வந்து 3/2க்கு ஈக்குவல். இப்போ கேஸ் 1 எடுத்துக்கணும்.
ஏ வந்து 12ம் ஆர் வந்து 2/3. எப்போவுமே இதுக்குள்ளே ஆர் பாருங்கள் தலைகீழாக வரும். இது 2/3னா இது 3/2. அப்படி வரலைன்னா நம்ம ஏதோ தப்பு விட்டுருக்கோன்னு அர்த்தம். 2/3 நம்பர்ஸ் வந்து A/R AAR. அப்போ 12/2/3 12 12 × 2/3. அப்போ இது 12 இந்த 2/3 இப்படி வந்து 3/2ன்னு வந்துடும். இந்த 2/3 இன்ட்டுவா போட்டு எழுதுனோம்னா 3/2ன்னு வந்துடும். 12 12 × 2/3. இப்போ 2 6 3 4 6 3 18 12 8. இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். இதுவே கேஸ் 2ல் போய் A12ம் ஆர் 3/2 போட்டால் நம்பர்ஸ் வந்து இப்படி வரும். இப்படி தலைகீழாக வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும். இப்படி கிடைக்கும். போட்டு பாருங்கள். இப்படி தலைகீழாக வரும். 8